இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது இந்த டெயில் லேம்ப்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது. செம்மையாக பண்ணியிருக்காங்க டிசைன் தான் சொல்லுவேன் நான். இந்த ஹெச்டிகே ஆப்ஷன் வேரியண்ட்டில் சூப்பரான ஃபீச்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் தான் சொல்லுவேன். அலாய்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு வீல் கேப் கொடுத்தது அப்படின்றது பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இப்படி சாஞ்சி உட்காந்துட்டு போகிறீங்க ஃபார் லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் இந்த காரில் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த காரோட சீட்டிங் கம்ஃபர்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுதான் மோஸ்ட் வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட் ஆஃப் செல்டாஸ். எஸ், யூ ஹர்ட் இட் ரைட். இது 2026 Kia Seltos ஹெச்டிகே ஆப்ஷன் வேரியண்ட். அண்ட் இந்த வீடியோவில் இந்த காரோடைய ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். என்ன ப்ரைஸிங்கில் வருது அப்படின்றத சொல்ல போகிறேன். இந்த காரோட ஸ்பேஸ் எப்படி இருக்குது, கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, நீங்கள் இந்த கார் வாங்க போகிற பிளானில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் போகிற எஃபர்ட்டுக்கும் ஜஸ்டிஸ் கிடைக்கும். ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்க நிதின்ஸ் ரிவ்யூஸ். பிஃபோர் ஸ்டார்டிங் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. அண்ட் இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணி நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஃபஸ்ட் நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், என்னை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். 2026 Kia Seltos ஹெச்டிகே ஆப்ஷன் வேரியண்ட். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா கியாக்கான லோகோ உங்களுக்கு நெட்டில் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தோம் அப்படின்னா மேட் பிளாக்ல வந்து உங்களுக்கு கிரில் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் தான் இது. ஸோ மேட் பிளாக்ல கொடுத்தது அப்படின்றது கண்டிப்பாக பார்க்க நல்லா இருக்குன்னு சொல்லி இன்னும் கிளாஸி மெட்டீரியலில் கொடுத்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 4 பார்க்கிங் சென்சார்ஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்குது. கீழே பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு எதுவும் எலிமெண்ட்ஸ் எதுவும் இல்லை. ஸோ சும்மா ஒரு பிளாஸ்டிக் எலிமெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்கிட் பிளேட்டும் உங்களுக்கு சில்வர் கலர்லேயே போகுது. இஃப் யூ டாக் அபவுட் த ஹெட் லேம்ப்ஸ் உங்களுக்கு எல்இடியில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் எல்லாமே ரிஃப்ளெக்டிவ் டைப் தான். ஸோ எதுவுமே உங்களுக்கு ப்ரொஜெக்டர் கிடையாது. ரிஃப்ளெக்டிவ் டைப்பில் ஹை பீம் லோ பீம் இருக்குது. ஹாலஜனில் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அண்ட் இப்போ வர செல்டாஸில் அதே அந்த டிஆர்எல்ஸ் உங்களுக்கு இந்த ஹெச்டிகே ஆப்ஷன் வேரியண்ட்டையும் கண்டினியூ ஆகுது. பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களோட தாட்ஸ் இந்த ஹெட்லைன்ஸ் பற்றி என்னன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இஃப் யூ டாக் அபவுட் த டயர்ஸ், அப்போலோக்கான டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 205, 65, R16 16 இன்ச்சுக்கான வீல் கேப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணால் ஸ்டீல் வீல்ஸ். ஸோ இதில் வந்து ஒரு ஸ்டீல் வீல் இருக்குது, பட் பார்க்குறதுக்கு அலாய்ஸ் மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ஹெச்டிகே ஆப்ஷன் வேரியண்ட்லேயே உங்களுக்கு அலாய்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு வீல் கேப் கொடுத்தது அப்படின்றது பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரௌண்ட் பண்ணி உங்களுக்கு வீல் கிளாடிங் பார்க்கலாம். சில்வர் கலரில் இந்த கார் எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓஆர் ரிம்ஸ் பாடி கலரில் இருக்குது. இன்டிகிரேட்டட் இண்டிகேட்டர்ஸ், ஃப்ளஷ் டோர் டைப் ஹேண்டில்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. மேலே ரூஃப் ரெயில்ஸ் இருக்குது, பட் இது வந்து ஃபங்க்ஷனல் கிடையாது. ஷார்க் ஃபின் ஆண்டனா பார்க்கலாம். அண்ட் மெயினான விஷயம், யூ கெட் பேனராமிக் சன் ரூஃப் இன் திஸ் வேரியண்ட். 47 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் இந்த காரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த குவார்ட்டர் பேனல்லாம் கண்டிப்பாக உள்ள நல்ல ஒரு லைட்டிங் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ரொஃபைல்லேருந்து பாருங்கள் இது எப்படி இந்த கார் எப்படி இருக்குது அப்படின்றது நிறைய பேர் பிடிக்கும் இந்த ப்ரொஃபைல். பிகாஸ் ஒரு நல்ல ஒரு ஸ்லீக்காக, அதாவது கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக இருக்கும் இறங்குறது. ஸோ நல்லா உங்களுக்கு பின்னாடி வர்றதுனால இந்த ரியர் ப்ரொஃபைல் நல்லா அப்படியே மர்ஜ் ஆகுது இந்த சைட் ப்ரொஃபைலோட. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மெயினான விஷயமே இந்த காரோடைய இந்த ஸ்பாய்லர் தான். இந்த ஸ்பாய்லர் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றது. கண்டிப்பாக இந்த ஸ்பாய்லர் பார்த்து நிறைய பேர் இந்த கார் வாங்கிறதுக்கான ஒரு ஆசைப்படுவாங்க. பிகாஸ் இது வந்து ஒரு ப்ரீமியம் காரில் வர ஒரு ஸ்பாய்லர் மாதிரி உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்கறது ரொம்ப சூப்பராக இருக்குது. அதில் தான் உங்களுக்கு ஹைமவுண்ட் ஸ்டாப்பில் நல்லா பெருசாகவே இன்டிகிரேட்டடாக கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயினான விஷயம் இந்த காரோடைய டெயில் லேம்ப்ஸ். ஜஸ்ட் லுக் அட் த டெயில் லேம்ப்ஸ். இந்த சைடில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இல்லைனா பீரோலாம் போடும் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது இந்த டெயில் லேம்ப்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது. செம்மையாக பண்ணியிருக்காங்க டிசைன் தான் சொல்லுவேன் நான். எனக்கு இது வரைக்கும் இந்த செல்டாஸ்லேயே இது வந்து நல்ல ஒரு டெயில் லேம்ப்ஸ்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக கியாக்கான லோகோ இருக்குது, செல்டாஸ்க்கான பேஜிங் இருக்குது, ரியர் டீஃபாகர், வைப்பர்ஸ் உங்களுக்கு இந்த சைடு கீழே அடியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹிடன் வைப்பர் இப்போ அதுதான் ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. நிறைய ட்ரெண்ட் செட்டராக வந்து கியா செல்டாஸ் கண்டிப்பாகவே இருக்கும். 4 பார்க்கிங் சென்சர்ஸ் உங்களுக்கு ரியர்லேயும் இருக்குது. 447 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு இந்த காரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. தட்ஸ் ரியலி மேசிவ். உங்கள் ஃபேமிலியில் 5 பேர் இருக்கீங்க அப்படின்னா இந்த காரோடைய பூட் ஸ்பேஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ நல்ல ஒரு ஸ்கொயர்ட் பூட் இருக்குது அப்படின்றது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக நிறைய லக்கேஜ் உங்களால் இதில் வந்து அகாமடேட் பண்ண முடியும். லெஃப்டில் நெட்டில் லைட் இருக்குது. மேலே பார்சல் ஷெல்ஃப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இதுலேயும் வந்து சின்ன ஒரு ஸ்லாட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கேயுமே உங்களுக்கு வந்து அப்படியே இந்த சைடு ரோல் ஆகாமல் இருக்கிறதுக்கு நடுவில் ஒரு ஸ்லாட்ஸ் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது கீழே பார்த்தோம் அப்படின்னா டயர் ப்ரொஃபைல் நான் உங்களுக்கு சொல்ல பார்க்குறேன். டயர் ப்ரொஃபைல் இது தெரியுதா? 205, 65, R16. சர்ப்ரைசிங். வெளில என்ன உங்களுக்கு டயர் ப்ரொஃபைல் தராங்களோ அதே தான் உள்ளேயும் தராங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ளஷ் டோர் டைப் ஹேண்டில்ஸ் இருக்குது பாருங்கள். ஓப்பன் பண்ண அப்படின்னா யூ கெட் சன் பிளைண்ட் ஓவர் ஹியர். ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நல்ல ஒரு விஷயம், என்கரேஜ் பண்ணி ஆகணும் நம்ம. பிகாஸ் இது வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் போட்டோம் அப்படின்னா நிறைய டிராஃபிக் போலீஸ்லாம் வந்து உங்களுக்கு பிடிக்கிறாங்க. பட் இது ஓஇலேருந்து கொடுக்குறது நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். கீழே பவர் விண்டோஸ்க்கான பட்டன்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஹார்ட் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இட் குட் பி சாஃப்ட் மெட்டீரியல். கீழே ஸ்டோரேஜ் இருக்குது. 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 2 கப் ஹோல்டர்ஸோட ஒரு ஆம்ரெஸ்ட் இருக்குது.
அண்ட் சீட்டிங் கம்ஃபர்ட் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. லெதரேட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஹெச்டிக்கு ஆப்ஷன் வேரியண்ட்டில். சீட் அப்போல்ஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா லெதரேட் மெட்டீரியல்ஸில் இருக்குது, ஃபேப்ரிக் கிடையாது. தட்ஸ் ரியலி குட். உள்ளே வந்து மேட் வந்து 3D மேட் மாதிரி போட்டிருக்காங்க. ஐ திங்க் இட்ஸ் ஆக்சரி. உள்ளே உட்காந்துருவோம். ஃப்ரண்ட் சீட் பார்த்தோம் அப்படின்னா என்னோடய ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் 5'7" ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ். ஸோ நல்லாவே நான் வந்து பின்னாடி நாற்றி தான் வச்சுருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நீரும் வந்து கரெக்டாக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக உட்காரணும் அப்படின்னா பின்னாடி நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அண்டர் தியர் சப்போர்ட் இட்ஸ் ரியலி குட். நல்ல ஒரு அண்டர் தியர் சப்போர்ட் இருக்கும். லெக் ரூமும் சூப்பராக இருக்குது. அண்ட் ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு காமனாக 2 USB போர்ட் தராமல் 2 சீட்டுக்கு பின்னாடியே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் ஆன் த கோ நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் வயர் இழுக்காமல் இங்கேருந்து நீங்கள் சின்ன வயர்ஸ் வச்சு நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கீழே மேக்ஸின் ஹோல்டர் இருக்குது. ஹெட்ரூம் பாருங்கள். ஹெட்ரூம் இஸ் ரியலி குட். இந்த காரில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ சீட்ஸில் நல்ல ஒரு ஹெட்ரூம் கிடைக்கிது. இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். டோரோட த்ரெட் கேட்டிங் எப்படி இருக்குது அப்படின்றது அண்ட் இங்கே லைட்ஸும் இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்ட பார்க்குறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நல்ல ஒரு ஹெட்ரூம் நீங்கள் இந்த காரில் கிடைக்குன்னு தான் சொல்வேன். ஸோ நீங்கள் இப்படி சாஞ்சி உட்காந்துட்டு போகிறீங்க ஃபார் லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் இந்த காரில் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த காரோட சீட்டிங் கம்ஃபர்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த காரில் எந்த ஒரு இஷ்யூ இருக்காது செகண்ட் ரோ சீட்ஸில் உட்காரணும் அப்படின்றது தான் இந்த காரோட பெரிய ஒரு ஆஸ்பெக்ட்னே சொல்வேன். இதை இந்த காரோடைய செகண்ட் ரோ சீட்ஸில் இருக்க சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி ஃப்ரண்ட் ரோ சீட்ஸ் போயிடுவோம். அப்படியே நம்ம இன்க்ரேஸ் எப்படி இருக்குன்ற அவங்களுக்கு காட்டினேன், எக்ரேஸ் எப்படி இருக்குன்றதை அவங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டிடுறேன் இப்போது. ஸோ செகண்ட் ரோ சீட்ஸில் வெளில வரேன் அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 90 டிகிரிஸ் வந்து இந்த டோர் ஓப்பன் ஆகுது. ஸோ இன்க்ரேஸ் எக்ரேஸ் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். டோர் க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரண்ட் ரோ சீட்ஸ் போவோம். டோர் ஹேண்டில்ஸ் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அன்லாக் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஓவர்விங் கண்ட்ரோல்ஸ் இருக்குது, பவர் விண்டோஸ் கண்ட்ரோல்ஸ், விண்டோஸ் லாக் பண்ணுறது, சென்ட்ரல் லாக்கிங் எல்லாமே இருக்குது. இதுவும் ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்டோரேஜ் இருக்குது. 6 ஸ்பீக்கருக்கான சிஸ்டம் வந்து உங்களுக்கு இந்த காரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. உள்ளே பார்த்தோம் அப்படின்னா 6-way மேனுவல் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க டிரைவர் சைட். அண்ட் உள்ளே பார்த்தோம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஹில் டிசைன் கண்ட்ரோல், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹெட்லைட் லெவலர் 3 இருக்குது. இன்ஜின் பானட் ஓப்பன் பண்ணுறதுக்கானது உங்களுக்கு இந்த இடத்துல லீவர் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் இட் இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்டேரிங் நம்ம உள்ளே உட்காந்துருவோம். முதல்ல உள்ளே உட்காந்தோம் அப்படின்னா ஸ்டேரிங் அப்படி நான் உங்களுக்கு காட்டுறேன். டில்ட் மட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. டெலஸ்கோப்பிக் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு இல்லை. ஸ்டேரிங் லெஃப்ட்டில் யூ கெட் க்ரூஸ் கண்ட்ரோல். இந்த ஹெச்டிக்கு ஆப்ஷன் வேரியண்ட்டில் சூப்பரான ஃபீச்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் தான் சொல்வேன். ரைட்டில் யூ கெட் மீடியா கண்ட்ரோல்ஸ். கியா லோகோ லைட்டாக ஆஃப் செட் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல்லேருந்து. கீழே இந்த இடத்துல செல்டாஸ்க்கான பேட்சிங் இருக்குது. இது மெட்டலில் கொடுத்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு சொல்லுவேன் நான். உங்களோட தாட்ஸ் என்னன்றதை சொல்லுங்கள். பட் நல்ல ஒரு விஷயம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து லெதரேட் மெட்டீரியல்ஸில் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட் பிளாஸ்டிக் தராமல் லெதரேட் மெட்டீரியல் கொடுத்துன்றது கண்டிப்பாக ப்ரீமியம்னஸ் ஆட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். If we talk about the instrument cluster, 10.2 inch instrument cluster உங்களுக்கு சூப்பராக ப்ரொவைட் பண்ணுறாங்க. லெஃப்ட்டில் ஸ்பீடோமீட்டர், ரைட்டில் டேக்கோமீட்டர் இருக்குது. அண்ட் இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா சின்ன ஒரு கிராஃபிக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நடுவில் எம்ஐடி இருக்குது. எம்ஐடி கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னாக்க யூசர் செட்டிங்ஸ் இருக்குது, தென் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இருக்குது, அதுக்கப்புறம் கரண்ட் ட்ரிப் என்னன்றதை உங்களுக்கு காட்டும். ஸோ நிறைய உங்களுக்கு இருக்குது. அதுலேயே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணுறீங்க அப்படின்னா சென்ஸ் ரீஃபியூலிங் என்ன அதெல்லாம் உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் இந்த காரில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. டிரைவர் அசிஸ்டன்ட், கிளஸ்டர், லைட்ஸ், டோர், கன்வீனியன்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணுற இந்த நாப் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. ரொம்ப சூப்பராக அதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஸ்மூத்தாக இருக்குது பண்ணுறது. கியா பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த ஃபீச்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கட்டும் ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. கஸ்டமர்ஸ் வந்து மெட்டீரியல் குவாலிட்டி ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. 10.2 inch இன்ஃபுளுயன்ஸ் சிஸ்டம் வித் சப்போர்ட்ஸ் வயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே. இதில் பார்த்தோம் அப்படின்னா லேஅவுட் இப்போ சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இட்ஸ் ரியலி ஸ்லீக், ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இந்த இடத்துல நிறைய கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மேனுவல் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துன்ற நல்ல விஷயம். அண்ட் மெயினான விஷயம் சின்ன சின்ன பட்டன்ஸாக கொடுக்கும், பெரிய பட்டனாக கொடுத்ததுனால நீங்கள் ஒரு 4 தடவை அந்த வண்டி யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எந்த இடத்துல என்ன பட்டன்ஸ் இருக்குன்றது தெரியும். ஸோ ஈஸியாக நீங்கள் டக்குன்னு நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் ஆன் த கோ இதை பார்த்து நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு மேனுவல் பட்டன் சூப்பராக கொடுத்துருக்காங்க. கீழே ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது, அதுவும் மேனுவல் பட்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் கீழே 3 USB-Cக்கான போர்ட் இருக்குது. என்ன அப்படின்னா 2 USB-Cக்கான சார்ஜிங் போர்ட், ஒன்று வந்து உங்களுக்கு இந்த ஆண்ட்ராய்டு ஆட்டோ கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை வயர்லெஸ்லையும் கனெக்ட் பண்ணோன்னா யூஸ் பண்ணிக்கலாம். வயர்லெஸ் சார்ஜர் இந்த வேரியண்ட்லேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஹெச்டிக்கு ஆப்ஷன் வேரியண்ட்லேயே உங்களுக்கு இருக்குது. கீ காட்டிடுறேன். கீ வந்து கவர் போட்டிருக்காங்க. கீ இந்த கவர் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். செல்டாஸோடைய ஹெச்டிக்கு ஆப்ஷன் வேரியண்ட்டில் வர கீ இது. ஸோ இதில் வந்து கியாக்கான லோகோ இருக்குது. அண்ட் இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா லாக் அண்ட் அன்லாக்கான பட்டன் இருக்குது. கீழே வந்து பூட் ரிலீஸ் பண்ணுறதுக்கான பட்டன் இருக்குது. இந்த சைடு வந்து வண்டி ஆன் பண்ணுறதுக்கான பட்டனை உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. கீ ஃபீல்ஸ் ரியலி ப்ரீமியம். ஸோ வந்து ப்ரஷ்ட் அலுமினியம் டைப்பில் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாம் சாஃப்ட் டச்சில் இருக்குது. ஸோ பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்வேன். அண்ட் மேலே பார்த்தோம் அப்படின்னா லைட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. எல்லாம் ஒயிட் லைட்ஸ் தான் இருக்குது.
ஸோ கண்டிப்பாக நைட்டில் உங்களுக்கு நல்ல ஒரு விசிபிலிட்டி இருக்கும். சன்ரூஃப் ஓப்பன் பண்ணுறதுக்கானது இருக்குது. அண்ட் சன்கிளாஸ் ஹோல்டர் உங்களுக்கு இந்த சைட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மேனுவலி டிம்மிங் IRVM இருக்குது, நாட் ஆட்டோ டிம்மிங். இந்த சைட் உங்களுக்கு வேனிட்டி மிரர் மட்டும் இருக்குது, லைட்ஸ் இல்லை. இந்த சைடு வெறும் டோல் ரெசிப்ட் ஹோல்டர் மட்டும் இருக்குது. கீழே பார்த்தோம் அப்படின்னா யூ கெட் வைட் ஆங்கிளில் போட்டுக்கிறேன். கீழே வந்து மேனுவல் ஹேண்ட் பிரேக் இருக்குது, 2 கப் ஹோல்டர் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் கீ வைக்கணும்னு நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அண்டு இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் அண்ட் DRVM. இதை ப்ரெஸ் பண்ண அப்படின்னா உங்களுக்கு ரியர் கேமராவுடைய வியூ வந்து வந்துடும். ஸோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்குன்னு சொல்லலாம். ஸோ இதுலேயே நிறைய வியூஸ் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் அடாப்டிவ் கைட்லைன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மூவ் பண்ண இது வந்து உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ அந்த ஒரு வியூ இருக்குது. இது நல்ல ஒரு விஷயம். யூஸ்வலாக பிராண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஆங்கிள் தருவாங்க. இந்த ஆங்கிள் வச்சு தான் நீங்கள் வந்து ரிவர்ஸ் எடுக்கணும். பட் கியா பாருங்கள் 3 ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஒரு கேமரா வச்சு 3 ஆங்கிள். அதுதான் ஒரு பெரிய ஒரு விஷயம். ஸ்லைடபிள் ஆம்ரெஸ்ட் இல்லை, ஃபிக்ஸ்ட் ஆம்ரெஸ்ட். உள்ள ஒரு சின்ன ஸ்டோரேஜ் இருக்குது. அண்ட் 12 வோல்ட்கான சார்ஜிங் சாக்கெட் உங்களுக்கு இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்டோரேஜ் உங்களுக்கு நல்லா க்ளோ பாக்ஸில் இருக்குது. ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சன்ரூஃப் பார்த்துருவோம். நல்லா ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகுது, நீங்களே பார்க்கலாம். இதையும் ஆக்சுவலாக ஃபாஸ்ட் ஆக்குனேன். பட் இன் பர்சன் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஸ்பீடாகவே ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லலாம். க்ளோஸ் பண்ணுறது எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ க்ளோஸ் பண்ணால் நல்லா ஸ்பீடாகவே உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது. இதான் இந்த காரோடைய ஃபர்ஸ்ட் ரோ சீட்ஸில் இருக்கிற அம்யூனிட்டிஸ் பற்றி மெயினான விஷயம். இந்த காரில் உங்களுக்கு 6 ஸ்பீட்கான மேனுவல் கியர் பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதில் மேனுவலாக இருக்குது, IVT இருக்குது, IMT இருக்குது, ஆட்டோமேட்டிக் இருக்குது, எல்லா ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் எது இந்த காரில் தேவைப்படுதோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த காரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க கியா. ஸோ பவர் ட்ரெயின் வைஸ் நல்லா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்வேன். வைப்பர்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது, ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வைப்பர். ரைட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இந்த வேரியண்ட்டில் கூட ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப் வந்துடும். ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் இல்லை, பட் ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப் கொடுத்ததுன்றது நல்ல ஒரு விஷயம்னு சொல்வேன். இஃப் யூ டாக் அபவுட் த சீட்டிங் கம்ஃபர்ட், இந்த வந்து ஆல் த வே பின்னாடி நகர்த்திருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் முன்னாடி நகர்த்தலாம். அப்படி நகர்த்துறேன் அப்படின்னா நல்ல ஒரு சீட்டிங் கம்ஃபர்ட் இருக்கும். அண்டர் தி சப்போர்ட் இஸ் ரியலி குட். ஃபுட்வெல் பார்க்கலாம். நீங்கள் இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஃபுட்வெல் எப்படி இருக்குது அப்படின்றது. ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குன்னு தான் சொல்லுவேன் நான். ஹெட்ரூம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த காரோடைய. இது எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு ஹெட்ரூம் இது. பிகாஸ் நீங்களே பார்க்கலாம் 6 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோடு உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது சீட்டிங் கம்ஃபர்ட் வைஸ் செல்டாஸில் சூப்பராக பண்ணியிருக்காங்க கியான்னு தான் சொல்லணும். ஸோ இப்படி உட்காந்து நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா ஃபார் லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் உங்களால் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஓட்ட முடியும். இதில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோலாக இருக்கிறதுனால நீங்கள் 6th கியரில் போட்டு ஒரு 110 120 க்ரூஸ் பண்ணிட்டு க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் வேணால் போனால் உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. அது இந்த காரோடைய மெயின் ஆஸ்பெக்ட்னே சொல்லுவேன் இந்த கார் நீங்கள் வாங்குறதுக்கு. இது இந்த காரோடைய ஃப்ரண்ட் ரோ சீட்ஸில் இருக்க சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி பேசிடுவோம். லெட்ஸ் டாக் அபவுட் தி இன்ஜின். நான் ஏன் இன்ஜின் ஓப்பன் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னா கெட் கேஸ் ஸ்டட்ஸ் இன் திஸ் கார். ஒரு பெரிய ஒரு அப்டேட் இது இந்த காரில். If you talk about the engine, 1.5 liter smart stream 4-cylinder petrol engine இந்த காரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க, which produces 113 bhp of power and 114 Nm of torque, made it a 6-speed manual and automatic transmission, IMT, IVT நிறைய transmissions இருக்குது. 47 liters of fuel tank capacity உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க and 17.7 km/liter ARA கிளைம் பண்ணுறாங்க மைலேஜ். ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 800+ உங்களுக்கு கிலோமீட்டர்ஸ் வந்து ரேஞ்ச் கண்டிப்பாக ஒரு ஃபுல் டேங்க்கில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ நீங்கள் லாங் ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் டேங்க்கில் நீங்கள் நிறைய கிலோமீட்டர்ஸ் உங்களால் கவர் பண்ண முடியும். ஸோ இந்த 1.5 லிட்டர் அப்படின்றது இந்த இன்ஜின் பேக் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கீழே இன்ஜின் கார்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க, மேலே இன்சுலேஷன் இருக்குது இந்த இடத்துல, அண்ட் கீழே உங்களுக்கு ஃபயர் வாலில் இன்சுலேஷன் இருக்குது. லெஃப்ட்டில் ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ளூயிட்ஸ் போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க, ரைட்டில் பேட்டரி கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இந்த காரோட சேஃப்டி பற்றி பேசணும் அப்படின்னா இப்போ நம்ம பார்க்குற HTK ஆப்ஷன் வேரியண்ட்டில் பார்த்தோன்னா 6 ஏர்பேக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, பிரேக் அசிஸ்ட், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ABS வித் EBD, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், இன்ஜின் இம்மொபலைசர், ஹில் அசிஸ்ட், ஹில் டிசன்ட் கண்ட்ரோல் அண்ட் 5-star ரேட்டிங் பாரத் என்கேப்பில் உங்களுக்கு சேஃப்டியில் வாங்கியிருக்கு. ஸோ சேஃப்டி வைஸ் இந்த கார் சூப்பராக பண்ணியிருக்காங்க சொல்லலாம். ஆல்சோ ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸும் உங்களுக்கு இருக்குது. அண்ட் இஃப் யூ டாக் அபவுட் த ப்ரைஸிங், இப்போ நம்ம பார்க்குற கியா செல்டாஸ் பார்த்தோம் அப்படின்னா 10.99 lakhs எக்ஸ்ஷோரூம் சென்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இப்போ நம்ம பார்க்குற HTK ஆப்ஷன் வேரியன்ட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 14.49 lakhs எக்ஸ்ஷோரூம் சென்னையும் 17.54 lakhs ஆன்ரோட் சென்னையில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இன்னும் டீட்டெயிலான ப்ரைஸிங் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேபிட்டல் கியா OMR நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன் as well as வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணலாம். இந்த காரோட எல்லா டீட்டெயில்ஸ் நான் கவர் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு இந்த கார் பற்றி என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதோட இந்த வீடியோ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிப்போம். ஸோ அவ்வளோதான் மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புறேன். இதேமாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிதிஷ் ரிவ்யூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், என்னை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் சந்திப்போம். பை.